ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்டிஏ எக்ஸாம்ல என்ன 12th முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் இல்லைன்னா டாக்டர், ஓகே, இந்த மாதிரி கோர்ஸ் தான் பண்ணுவீங்க, இல்லைன்னா பிஎஸ்சி அந்த லைன்ல போவீங்க, ரைட்? ஸோ இப்போ 12th முடிச்ச உடனே உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை, ஃபார் எக்ஸாம்பிள் அதுவும் ராணுவத்துல ஆஃபீஸர் வேலை அப்படின்னு ட்ரை பண்றீங்க அப்படின்னா என்டிஏ எக்ஸாம்னு ஒன்று இருக்கு. ஸோ என்டிஏ எக்ஸாம் இல்லாம ஜேஇ என்ட்ரி வழியா ஒரு என்ட்ரி இருக்கு, அப்புறம் 10+2 என்ட்ரி இருக்கு. ஸோ இந்த வீடியோல வந்து சார் நான் வந்து 11th படிச்சுட்டு இருக்கேன், 12th படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஒரு கரியர் வந்து சூப்பரா இருக்கணும், ஆபீசர் ஆகணும் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்ல அப்படின்னா அந்த மாதிரி பசங்களுக்கு, ஒரு எய்ம் இருக்கிற பசங்களுக்கு இந்த வீடியோ நான் வந்து டீட்டெயிலா சொல்ல போறேன். ஸோ மெயினா பாத்தீங்கன்னா 12th படிக்கிற பசங்க, ஓகே, 12th படிக்கிற பசங்க இல்ல 12th கம்ப்ளீட் பண்ண பசங்க, நீங்க வந்து ஒரு 19.5 ஏஜ்க்குள்ள இருந்தீங்கன்னா 19.5 ஏஜ்க்குள்ள இருந்தீங்கன்னா 3 அட்டெம்ப்ட் இருக்கு. 3 வழியா நீங்க ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்ல போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, நெக்ஸ்ட் வந்து ஜேஇ என்ட்ரி ஃபார் ஆர்மி, ஓகே, ஜேஇ என்ட்ரி ஃபார் ஆர்மி, நெக்ஸ்ட் ஜேஇ என்ட்ரி ஃபார் நேவி, ஓகே, ஜேஇ என்ட்ரி ஃபார் நேவி. இதை வந்து ஜேஇ என்ட்ரி ஃபார் நேவியை வந்து 10+2 கேடட் என்ட்ரின்னு சொல்லுவோம். இதை வந்து டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம்னு சொல்லுவோம். ஓகே, டிஎஸ் ஜேஇ ஆர்மி டிஎஸ் என்ட்ரின்னு சொல்லுவோம். என்டிஏ வந்து ஆஸ் யூசுவல் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க, சரியா? சோ ஃபர்ஸ்ட் என்டிஏ பத்தி டீடைலா பாத்துக்கலாம், நெக்ஸ்ட் டிஎஸ் என்ட்ரி, நெக்ஸ்ட் 10+2 என்ட்ரி, சரியா? இது வந்து பாய்ஸும் ட்ரை பண்ணலாம், கேர்ள்ஸும் ட்ரை பண்ணலாம், ஓகேவா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் என்டிஏ வந்து பாத்தீங்கன்னா இது வருஷத்துல 2 வட்டம் இந்த எக்ஸாம் வைப்பாங்க. ஒன்னு இந்த மந்த் ஆஃப் ஏப்ரல், செகண்ட் வந்து இந்த மந்த் ஆஃப் செப்டம்பர். சோ இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணீங்கன்னா உங்களை வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ வந்து ஒரு 4 நாள் இருக்கும். இன்டர்வியூ ப்ராசஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், அது வேற வீடியோல நான் சொல்றேன். ஸோ இன்டர்வியூ வந்து 4 நாள் இருக்கும். அதுவும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா நீங்க வந்து செலெக்ஷன் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிடும், ரைட்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து ஏப்ரல் மந்த் ஒரு எக்ஸாம், நெக்ஸ்ட் வந்து செப்டம்பர் மந்த் ஒரு எக்ஸாம். ஸோ ஏப்ரல் மந்த் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜூன்ல செலெக்ஷன், செப்டம்பர் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜனவரி வந்து நீங்க உள்ள போய்க்கலாம், ரைட்டா? ஸோ இதுல வந்து என்னன்னா நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு டிகிரி தருவாங்க. ஸோ டிகிரி படிச்சுக்கிட்டே ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு 3 இயர்ஸ் ட்ரைனிங் இருக்கும் பூனேல, ஓகே, பூனே மகாராஷ்டிரால வந்து ட்ரைனிங் இருக்கும். இது வந்து கடக் வாஸ்லா அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு, ஓகே, கடக் வாஸ்லா, சரியா? ஸோ என்டிஏல வந்து மொத்தம் 3 விங் இருக்கு, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே வந்து டிசைட் பண்ணிக்கலாம், இல்ல எனக்கு வந்து ஆர்மி தான் போகணும், நான் வந்து ஏர்ஃபோர்ஸ்ல போகணும், நான் வந்து நேவில போகணும் அப்படின்னு. இப்போ ஆர்மில நீங்க வந்து செலக்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க, ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு ஆர்மி ட்ரைனிங் 3 இயர்ஸ் ட்ரைனிங் போவீங்க, கடக் வாஸ்லா. ஏர்ஃபோர்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா ஏர்ஃபோர்ஸும் அதே மாதிரி தான், அது டிபெண்ட் ஆகும். பைலட் என்ட்ரினா அது வேற மாதிரி இருக்கும். ஸோ ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3மே வந்து உங்க ப்ரிஃபரன்ஸ் வச்சு நீங்க உங்க ட்ரைனிங் ஷெட்யூல் ஆகும், ரைட்டா? ஸோ இது ஒண்ணு. ஸோ 3 வருஷம் ட்ரைனிங் கழிச்சு ஆர்மிக்காரங்க வந்து ஆர்மி ட்ரைனிங் வந்து லாஸ்ட் 1 இயர் வந்து ஐஎம்ஏ, இந்தியன் மிலிட்டரி அகாடமி, இது வந்து டேராடூன்ல, ஓகே, இந்தியன் மிலிட்டரி அகாடமி டேராடூன். சோ இந்த டேராடூன்ல வந்து உங்களுக்கு 1 இயர் ட்ரைனிங் வைப்பாங்க. ஸோ மொத்தம் பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ். ஸோ 18 வயசுல உள்ள போயிட்டீங்கன்னா 22 வயசுல நீங்க வந்து ஆபீசர். ஸோ ஆபீசர்னா என்ன ரேங்க் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஆர்மில வந்து லெப்டினன்ட், கேப்டன், மேஜர், இந்த மாதிரி ரேங்க்ஸ் இருக்கு, ரைட்டா? இப்போ ஏர்ஃபோர்ஸ்ல வந்து ஃபிளைங் ஆபீசர், ஓகே, ஸ்குவாட்ரன் லீடர், குரூப் கமாண்டர், குரூப் கேப்டன், விங் கமாண்டர், அந்த மாதிரி ரேங்க்ஸ் இருக்கு. நேவில வந்து சப் லெப்டினன்ட், ஓகே, லெப்டினன்ட், அந்த மாதிரி ரேங்க்ஸ் இருக்கு, ஓகேவா? சோ உங்க ப்ரிஃபரன்ஸ் மேல டிபெண்ட் ஆகும். நெக்ஸ்ட், சார் நான் வந்து பைலட் ஆகணும், ஓகே, நான் வந்து ஃபைட்டர் பைலட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரொம்ப ஃபேமஸ் இந்தியன் பைலட் நீங்க சமூகத்தை பார்த்திருப்பீங்க, விங் கமாண்டர் அபிநந்தன், ரைட்? ஸோ விங் கமாண்டர் அபிநந்தன் மாதிரி நானும் ஃபைட்டர் பைலட் ஆகணும், டிஃபென்ஸ் ஃபைட்டர் பைலட், ஃபைட்டிங் ஏரோப்ளைன் ஓட்டணும் அப்படின்னா நீங்க வந்து என்டிஏ எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கணும். ஸோ சில கிரைட்டீரியாஸ் நான் வந்து பைலட்டுக்காக நான் சொல்றேன், ஃபைட்டர் பைலட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க 11th 12th வந்து சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கணும். சயின்ஸ்ல குறிப்பா பிசிக்ஸ் அண்ட் மேத்ஸ். பிசிக்ஸ் அண்ட் மேத்ஸ்ல வந்து பிசிக்ஸ்ல 60% அண்ட் அபவ், மேத்ஸ்ல 60% அண்ட் அபவ். பிசிக்ஸ்ல 60% மேல இருக்கணும், மேத்ஸ்ல 60% மேல இருக்கணும். ஓவராலா பாத்தீங்கன்னா 12th 60% மேல இருக்கும். சோ இந்த கிரைட்டீரியா இருந்துச்சுன்னா நீங்க வந்து பைலட் என்ட்ரி எலிஜிபிள், ஓகே? சோ இது வந்து பைலட் என்ட்ரி. சோ நெக்ஸ்ட் இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை வந்து சிபிஎஸ்எஸ் சொல்லுவாங்க. சிபிஎஸ்எஸ்
ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து பிஏபிடின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து சிபிஎஸ்எஸ், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சிமுலேஷன் சிஸ்டம்னு கம்ப்யூட்டர்ல கேம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதை பத்தி நான் வேற வீடியோல சொல்றேன். ஸோ இந்த எக்ஸாம் நீங்க இந்த பைலட் எக்ஸாமும் நீங்க பாஸ் பண்றீங்கன்னா டைரக்டா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் 3 years துண்டிகல் ஹைதராபாத்ல உங்களை வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ ஆஸ் அ பைலட்டாவும் நீங்க போய் ட்ரைனிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் பிளஸ் டிகிரி கிடைக்கும். ஓகே, ஸோ இது ஆஃபீஸர் ஜாப். எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஜாப் இருக்கோ அதே மாதிரி இது. ஓகே, ஆனா 22 23 வயசுல உங்க சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த சர்வீஸ்ல வந்து உங்களுக்கு வந்து இது இருக்கும், பென்ஷன் இருக்கும், எல்லா பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஓகே, கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து பென்ஷன் பெனிஃபிட்ல இருந்து டிராவலிங் அலவுன்ஸ்ல இருந்து உங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் வேர்ல்ட். ஓகே, ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் என்டிஏ என்ட்ரி. ஓகே, ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இது பார்த்தாச்சு. ஓகே, பர்மனன்ட் கமிஷன். அடுத்தது சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சார் நான் இது ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இதுல வந்து எப்படி கொஸ்டின்ஸ் வரும், எந்த புக் படிக்கலாம். ஓகே, ஸோ என்ன புக் படிக்கலாம்னு கேட்டீங்கன்னா யூபிஎஸ்சி வந்து தெளிவா போட்டிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் எல்லாமே கேட்க போறாங்க. ஸோ இதுல வந்து 2 பேப்பர் இருக்கும். ஓகே, பேப்பர் 1 அது வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பேப்பர் 2 வந்து ஜிகே. ஸோ பேப்பர் 1ல வந்து மேத்ஸ் கேட்பாங்க. ஓகே, மேத்ஸ் கிட்டத்தட்ட 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் கேட்பாங்க. ஸோ 10th வந்து நீங்க ட்ரிக்னோமெட்ரி, ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ், சீரீஸ், ப்ரோபாபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், குவாட்ரடிக் ஈக்குவேஷன், இந்த சாப்டர் செட்ஸ் அண்ட் ரிலேஷன், இந்த சாப்டர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? அது அப்படியே 11th வரும். 11th இருந்து கொஞ்சம் 12th ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் வரும். ஸோ இந்த 3 ஸ்டாண்டர்டோட மேத்தமெட்டிக்ஸ் நீங்க தரவா பண்ணிட்டீங்கன்னா 120 கொஸ்டின்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 70 கொஸ்டின்ஸ் கிட்ட நீங்க கரெக்டா பண்ணிருந்தீங்கன்னா 100% உங்க செலெக்ஷன் ஓகே வருது. நான் நெக்ஸ்ட் பேப்பர் 2ல வந்து இங்கிலீஷ் 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 100 கொஸ்டின்ஸ் வந்து ஜெனரல் நாலேஜ் கேட்பாங்க. இந்த ஜெனரல் நாலேஜ்ல வந்து ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, சயின்ஸ். சயின்ஸ்ல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஓகே, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், மிலிட்டரி அஃபேர்ஸ். ஓகே, இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. இது எல்லாமே வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான். இங்கிலீஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஜம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதை வந்து நீங்க தரவா பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷ் ஈஸி. நெக்ஸ்ட் ஜிகே. இது எல்லாமே வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல். 6th இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சிபிஎஸ்இ புக், என்சிஆர்டி புக்ஸ் எடுத்து படிச்சிட்டீங்கன்னா இது ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ டோட்டல் 150 கொஸ்டின்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா பேப்பர் 1 பாஸ் மினிமம் கட் ஆஃப் இருந்தா மட்டும்தான் வந்து பேப்பர் 2 செக் பண்ணுவாங்க. ஓகே, பேப்பர் 1லயே வந்து நீங்க வந்து மினிமம் கட் ஆஃப் வாங்கல அப்படின்னா பேப்பர் 2 செக் பண்ண மாட்டாங்க. ஸோ 2 பேப்பருமே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேப்பர் 1 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு நீங்க பாஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்து உங்க ப்ரிஃபரன்ஸ் வச்சிருக்கும். இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்மி கொடுத்துருந்தீங்கன்னா பெங்களூர், போபால், அலகாபாத், கபூர்தலா, பஞ்சாப் இங்க கூப்பிடுவாங்க. ஏர்ஃபோர்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா காந்தி நகர், மைசூர், குவாஹாட்டி அந்த மாதிரி இடத்துல கூப்பிடுவாங்க. நேவி அப்படின்னா போபால், பெங்களூர், கோயம்புத்தூர் இல்லைன்னா கொல்கத்தா இந்த மாதிரி இடத்துல கூப்பிடுவாங்க நேவி இன்டர்வியூ. ஓகே, ஸோ இதான் வந்து என்டிஏ. ஸோ ஒன்ஸ் உள்ள போயிட்டீங்கன்னா சேலரி பாத்தீங்கன்னா ஒரு 22 வயசுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 80,000 90,000. அது வந்து 7th பே கமிஷன்ல. ஓகே, அது கமிஷன் மாற மாற உங்க சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சேலரி மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்க வந்து இமேஜின் பண்ணி பார்த்துருப்பீங்க ரைட், ஹவு இஸ் த லைஃப் ஆஃப் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ். ஓகே, ஸோ தே கெட் ஆல் த பெனிஃபிட். அட்வென்ச்சர் இருக்கும், நீங்க ஸ்போர்ட்ஸ்ல போகலாம், அட்வென்ச்சர் பண்ணலாம். ஓகே, ஹையர் ஸ்டடிஸும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு என்டிஏ என்ட்ரி. சப்போஸ் பை சான்ஸ் சார் நான் வந்து என்டிஏ கஷ்டப்பட்டு ட்ரை பண்றேன், பட் பாஸ் பண்ண லைக் கஷ்டமா இருக்கு, என் எஃபர்ட்ஸ் வீணா போயிட்டு இருக்கு சார், வேற ஏதாச்சும் வழி இருக்கு ஆர்மியில போய் சேர்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு என்ட்ரி இருக்கு. ஓகே, இதை நான் சொன்னேன் இல்லையா? ஓகே, ஃபைன். நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு 8th 9th 10th வந்து பிளான் பண்ணிடுறாங்க, என் பையனை வந்து இன்ஜினியர் ஆக்கணும். சரியா? சோ என்ன பண்றோம்னா லட்சமா கொடுத்து ஏதோ ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ல போய் ஸ்கூல்லயும் லட்சமா கொடுத்து பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ல லேக்ஸா கொடுத்துட்டு இன்ஜினியரிங் என்ட்ரி எக்ஸாம் ஜேஇ எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்றீங்க. ரைட்? இப்ப ஜேஇ எக்ஸாம்ஸ்ல வந்து மெயின் எக்ஸாம் ஒன்று இருக்கும், அட்வான்ஸ் எக்ஸாம் ஒன்று இருக்கும். ஜேஇ மெயின்ஸ் ஒன்று இருக்கும், ஜேஇ அட்வான்ஸ் ஒன்று இருக்கும். இப்ப ஜேஇ மெயின்ஸ் பாஸ் பண்ண பசங்க தான் வந்து ஜேஇ அட்வான்ஸ்க்கு போவாங்க. இப்ப ஜேஇ அட்வான்ஸ் பாஸ் பண்ண பசங்களுக்கு வந்து ஐஐடிஸ் கிடைக்கும். ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி பாம்பே, ஐஐடி டெல்லி இந்த மாதிரி ஐஐடி கிடைக்கும். ஓகே, சோ சப்போஸ் இன் கேஸ் கிடைக்கல அப்படின்னா என்ஐடி அந்த மாதிரி இது 4 வருஷம் கழிச்சு ஐஐடியில அவ்வளவு கஷ்டப்பட்டு 4 வருஷம் கழிச்சு மறுபடியும் என்ன பண்ண போறோம், திருப்பி ஜாப் தான் ட்ரை பண்ண போறோம். ஆனா ஜாப் ட்ரை பண்ணோம்னா
நான் படிச்ச இன்ஜினியரிங்க்கு கோர் ஜாப் வேணும், நான் மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர் ஜாப் வேணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேலை தான் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு கோர் ஜாப் நிறைய பேர் தேடுவாங்க, நிறைய பேர் கிடைக்கிறது இல்லை. இந்தியன் மார்க்கெட் சிச்சுவேஷன் அது, ரைட்டா? சப்போஸ் நான் வந்து கோர் ஜாப் தான் பார்க்கணும், அதுவும் வந்து இன்ஜினியரிங் நான் பண்ண போறேன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து இன்ஜினியரிங் பண்ண போறேன் அப்படின்னா இதான் டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம். இந்த ஸ்கீம் யாருக்கு அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க, சப்போஸ் ஜேஇ எக்ஸாம்ஸ் அட்வான்ஸ் எல்லாம் வேண்டாம், மெயின்ஸ் பாஸ் பண்ணிருந்தா மட்டும் போதும். மெயின்ஸ்ல ஒரு 1 lakhs மேல ரேங்க் வந்திருந்தா அதுவே போதும், டைரக்டா இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஓகே, எக்ஸாம்ஸ் எல்லாம் கிடையாது, ஜிகே ஜெனரல் நாலேஜ் எக்ஸாம்ஸ் எல்லாம் கிடையாது, டைரக்டா இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ டைரக்ட் இன்டர்வியூல என்ன ஆகும்னா நீங்க வந்து டைரக்டா டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் இன்டர்வியூ போவீங்க. இங்க இந்த இன்டர்வியூ பாஸ் பண்ணீங்கன்னா இந்த இந்தியன் ஆர்மி அவங்களே வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் டிகிரி 4 வருஷம் பூனேல ட்ரைனிங், கடக்வாஸ்ல இருக்கு இல்லையா அங்க. ஸோ அங்கேயே வந்து 4 வருஷம் இன்ஜினியரிங் டிகிரி கொடுத்துட்டு உங்களுக்கு ஜாபும் உறுதி, கோர் ஜாப். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல பாத்தீங்கன்னா கோர் ஜாப் கரெக்டா இருக்கு. மற்ற இடத்துல பிரைவேட் இதுல வந்து கோர் ஜாப் கிடையாது, எல்லாம் வந்து சர்வீஸ் ஜாப். ஒரு பையன் ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்கான், கம்ப்யூட்டர் ஜாவா ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா டிபார்ட்மெண்ட் மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பட் இங்க வந்து அப்படி இல்லை. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா மெக்கானிக்கல் வேலையை ஃபுல்லா பார்ப்பாங்க, மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி ஃபிளீட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ், ட்ரக்கு, தென் யூ ஹேவ் பேட்டில் டைம்ஸ், எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். ஸோ ஜேஇ வழியா கூட நீங்க போய் ஆர்மி இன்ஜினியரிங் டிகிரியே வந்து நீங்க ஆர்மிக்குள்ள பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜாபும் அவங்களே கொடுத்துடுறாங்க, 4 வருஷம் கழிச்சு வேலையும் அவங்க கொடுத்துடுறாங்க, அதே ரேங்க், லெப்டினன்ட், கேப்டன், மேஜர், ஓகே, ரெஸ்பெக்ட், எல்லா பெனிஃபிட்ஸ் அதே பெனிஃபிட்ஸ் தான். ஸோ இது ஒண்ணு. ஓகே, நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆற வரைக்கும் நீங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். சப்போஸ் பை சான்ஸ் சார் நான் ஓகே ஆர்மி கொஞ்சம் நான் வந்து வேற எது ட்ரை பண்றேன் அப்படின்னா நேவில வந்து 10+2 என்ட்ரி ஒன்று இருக்கு, அதே குவாலிஃபிகேஷன் தான். ஜெயில வந்து மெயின்ஸ் அதிகமா மார்க் இருந்துச்சுன்னா இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, இங்க போயிட்டீங்கன்னா டைரக்டா இந்தியன் நேவி உங்களை வந்து இன்ஜினியர் ஆக்கிடுவாங்க. ஓகே, சோ இங்கேயும் அதே பெனிஃபிட்ஸ் தான். ஓகே, டிஃபென்ஸ் பெனிஃபிட்ஸ், ரேங்க் கிடைக்கும், ஆஃபீஸர் ரேங்க், 4 வருஷம் கழிச்சு உங்க சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும். சோ இந்த 3 என்ட்ரி நீங்க 12th நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே நான் சொன்னது வந்து ஆஃபீஸர் என்ட்ரி. ஆஃபீஸர் என்ட்ரி அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஎஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, ஐபிஎஸ், ஐஏஎஸ், அதுக்கு ஈக்குவலான ரேங்க் தான் இது. ஓகே, அதுக்கு ஈக்குவலான ரேங்க் தான் இது. ஃபியூச்சர்ல நீங்க வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்குள்ள போயிட்டு ஒரு 7 வருஷம் இல்ல 10 வருஷம் நீங்க சர்வீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஐஏஎஸ் கூட ட்ரை பண்ணலாம், ஐஏஎஸ் ட்ரை பண்ணலாம், ஐபிஎஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ நிறைய ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஐஏஎஸ் கூட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஆயிருக்காங்க, நிறைய பேர் ஆயிருக்காங்க. இதுல வந்து லைக் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, எக்ஸ் சர்வீஸ் மேன், ஓகே, அப்புறம் பென்ஷன், இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. சைன். ஸோ இது ஒண்ணு என்ட்ரி இருக்கு. திஸ் இஸ் யுவர் என்ட்ரி இன் யுவர் 12th ஸ்டாண்டர்ட். ஸோ இதை விட்டா 12th வந்து அக்னிவீர் என்ட்ரி ஒண்ணு இருக்கு. அந்த அக்னிவீர் என்ட்ரி வந்து 4 years, அது வந்து சோல்ஜர் என்ட்ரி, அது ஆஃபீஸர் என்ட்ரி கிடையாது. ஸோ நீங்க இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, இதுல வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் வந்து அக்னிபத் என்ட்ரி பத்தி எல்லா டீட்டெயிலா சொல்றேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன பார்ட், 12th ஒரு சின்ன பார்ட் ஆஃபீஸர் ஆகுது. இது இன்னும் நிறைய என்ட்ரிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல வந்து ஜிடி, தென் எம்டிஎஸ்னா மல்டி டாஸ்கிங் சர்வீஸ், தென் சிஹெச்எஸ்எல் கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன். ஓகே, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு, அதுவும் நீங்க சைட் பை சைட் ட்ரை பண்ணலாம். ஸோ ஏன் இந்த வீடியோ நான் இப்போ டீட்டெயிலா நான் பண்ணிருக்கேன் அப்படின்னா, பிகாஸ் நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட், அம்மா அப்பா காசு ரொம்ப கஷ்டப்பட்டு காசு கொடுத்து படிக்க வைக்கிறாங்க, நீங்களும் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, டீச்சர்ஸ், மேனேஜ்மெண்ட் எல்லாரும் டூயிங் ஹார்ட் ஒர்க். பட் கடைசியில என் பையன், நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து ஒரு பையன் ஆபீசரா இருக்கான், நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து ஒரு பையன் ஜெயிச்சிருக்கான், ஒரு அதிகாரி ஆயிருக்கான் அப்படின்னா அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வருது இல்ல. எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும், ஆனா தெரியாது எப்படி போய் ரீச் ஆகுது, என்ன புக் படிக்கிறது, எவ்வளவு எப்படி அப்ளை பண்றதுன்னே தெரியாது, ரைட்டா? இன்னொன்னு ஒரு பெரிய விஷயம் என்ன இதுல அப்படின்னா, இந்த டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ்ல வந்து ரிசர்வேஷன் கிடையாது. ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, ஜெனரல் கேட்டகரி, அந்த ரிசர்வேஷனே கிடையாது. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி ரேங்க் நல்லா படிச்சிருக்கீங்களா, ஓகே, ஜாப் ரெடி, உங்களுக்கு ஜாப் ரெடி. ஓகே, சோ நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம், சார் நான் வந்து ஓகே நான் ரெடி, பட் ஹிந்தி அவசியமா, ஹிந்தி தெரிஞ்சாதான் நான் டிஃபென்ஸ்ல போக முடியுமா, அப்படியெல்லாம் கிடையாது. ஓகே, ஹிந்தி பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்ஸாம்காரனுக்கு ஹிந்தி தெரியாது, பெங்காலிக்காரனுக்கு ஹிந்தி தெரியாது, மராட்டிக்காரங்களுக்கு மராட்டி தான் தெரியும். அங்க உள்ள போயிட்டு ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகும், எல்லாரும் ஹிந்தியில பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே, அவங்க ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஸோ ஹிந்தி தெரிஞ்சாதான் நாங்க செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னு எல்லாம் கிடையாது.
ஓகே, சோ ஹிந்தி தெரிஞ்சா ஒரு பிளஸ், கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு புரிய, அவங்க சொல்ற கமாண்ட் வந்து ஈஸியா இருக்கும். ஆனா போக போக ஈஸியா இருக்கும். ஓகே, யங்க ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் வந்து சின்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கிருஷ்ணகிரி, அப்புறம் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அங்க இருந்து வந்து டிஃபென்ஸ்குள்ள போயிட்டு தமிழ் ஸ்டூடெண்ட் தான், தமிழ் மீடியம்ல படிச்சு உள்ள டிஃபென்ஸ்ல போயிட்டு இன்னைக்கு ஹிந்தில சாட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப்ல. ஏன்டா ஓகே, சோ ஹிந்தில பேசிட்டு இருக்காங்க. சோ இதான் வந்து விக்டரி. ஆக்சுவலி உங்க லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட். நீங்க ஒன்ஸ் நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன், ஓகே, உங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன், உங்க ஃபேமிலி, உங்க டீச்சர்ஸ், உங்க சரௌண்டிங்ஸ், சொசைட்டி எல்லாமே மாறிடும். ஓகே, பிகாஸ் உங்ககிட்ட அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், பவர் இருக்கும். ஓகே, சோ திஸ் இஸ் வாட் இஸ் த ஜாப். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஓகே, மேபி சில பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இன்னும் டீட்டெயிலா வந்து நான் இந்த எக்ஸாம்ஸ் பத்தி சொல்றேன். ஓகே, இதுல வந்து இன்னும் ஷார்ட்கட்ஸ் நிறைய இருக்கு, அந்த எக்ஸாம் பத்தி நான் சொல்றேன். So see you next time with a new video. Thank you. Jai Hind.